உங்களை நல்லா ஆசீர்வதிச்சு சந்தோஷப்படுறவன் 1% கூட இருக்க மாட்டான். இது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடக்கிற எல்லாருக்கும் நடக்கிற ஒரு விஷயம். நீங்கள் நல்லா பலிக்கு பெருகும் போது உங்கள் மேலே ஆட்டோமேட்டிக்காக, நான் ஒரு படி மேலே போய் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க, ஊழியத்தின் பாதையில் வரும்போது கூட அநேக ஊழியர்களுக்கு நீங்கள் மேலே வரும்போது உங்கள் மேல் சந்தோஷம் இருக்காது, ஒரு பொறாமை இருக்கும். எப்படா இவெல்லாம் மேலே வரான், அதுக்குள்ளேயே கர்த்தர் ஆசீர்வதிச்சாரா, அதுக்குள்ளே இப்படி வந்துட்டான் அப்படின்னு உங்கள் மேலே என்ன வரும்? கர்த்தர் உங்கள் கூட இருந்தால் டிஃபால்ட்டாக ஆசீர்வாதம் வரும். அதை ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா கர்த்தர் உங்களை சோதிச்சு தான் கொண்டு வந்திருக்கிறார். உங்களை உபத்திரவப்படுத்தி நீங்கள் அந்த பஞ்சத்தில் விதைச்சிங்க, கண்ணீரோட விதைச்சிங்க, கர்த்தர் கம்பீரமாக அறுக்க பண்ணினார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சார். நம்மளை இங்கே யாரும் கர்த்தர் சும்மா ஆசீர்வதிக்கிறது இல்லை, தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க திடீர்னு மேலே வந்துட்டாரு, அவனுக்கு தான் நம்ம திடீர்னு மேலே வந்தோம். நம்ம எப்படி தட்டு மாதிரி மேலே வந்தோங்கிறது நமக்கும் கர்த்தருக்கும் மட்டும்தான் தெரியும். நம்ம சொந்தக்காரங்களாம் பார்க்கும்போது நான் அடிக்கடி சொல்லுவேன், வெளிநாட்டில் நம்ம இருக்கிறோம்னாலே கேட்கும் போது லட்சமாக தான் கேட்பான், ஒரு 2 lakhs அனுப்ப முடியுமா? ஏன்னா நம்ம இங்கே பாலைவனத்தில் தோண்டி நோட்டு தானே எடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வெளிநாட்டில் வேலை செய்யும் போது நம்மளை பார்க்கும் போதே அவனுக்கு எப்படி தோணும், அவருக்கு என்னப்பா வெளிநாட்டில் வேலை செய்கிறார், வந்து பாருப்பா. பல நேரத்தில் நானும் வெளிநாட்டில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். யூகேல இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு 2-3 மாதம் கஷ்டம். ஏன்னா உங்களுக்கு நல்ல ஏஜென்ட் மாட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இல்லையா? ஒரு சிலருக்குலாம் அப்படி மாட்டுவாங்க. அப்போது முதல்ல ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு அங்கே வேலையும் இல்லை. இங்கேருந்து ஃபோன் பண்ணுறவன் எல்லாம், அப்புறம் இடம் வாங்கியாச்சா? அவன் கேட்கும் போதே அவன் சந்தோஷத்தில் கேட்குறானா, இல்லை அதுக்குள்ளேயே வாங்கிட்டானோ அப்படின்றது ஒரு குரூப், பொறாமைப்படுகிற குரூப் ஒன்று தானாக உருவாகும். அது எல்லா இடத்துலையும் இருக்கும், வேலை ஸ்தலத்திலையும் இருக்கும், வீட்லேயும் இருக்கும், சொந்தக்காரங்கள் இருக்கும், ஏன் சொந்த அக்கா தங்கச்சி கூட இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அவன் கேட்கும் போதே நம்ம புரிஞ்சுக்கலாம், ஃபோனே சுடும் நமக்கு, அப்படியே அவன் வயிற்றுல அனல் காற்று காதில் அடிக்கும் நமக்கு, அந்த மாதிரி கேட்பான். அப்புறம் நல்ல சம்பளமாமே, நம்ம வெயிலில் காயறது நமக்கு தான் தெரியும். சில நேரத்தில் அந்த மலேசியாவுக்கு வேலைக்கு போயிருப்பாங்க, அவங்களெல்லாம் பார்த்தா உண்மையிலேயே பாவமாக இருக்கும். 20 மணி நேரம் வேலை செய்கிறவங்களாம் இருக்காங்க, 20 hours. நைட்டு 12 மணிக்கு படுப்பாங்க, திருப்பி காலை 4 மணிக்கு எந்திரிச்சு வேலைக்கு வந்துடுவாங்க. அவன் வாங்கிட்டு வந்த கடன் பாவம், அவன் அப்படி வேலை செஞ்சாதான் அந்த கடனை அடைக்க முடியும். இவன் ரொம்ப கூலாக ஃபோன் பண்ணி, மாப்பிள்ள ஒரு 20,000 அனுப்ப முடியுமா, கொஞ்சம் அர்ஜென்ட்டாக தேவைப்படுது. அடுத்து சொல்லுவான், வரும்போது நல்ல ஒரு செல்ஃபோன் ஒன்று வாங்கிட்டு வா. அவனே உடஞ்ச ஃபோனை வச்சுக்கிட்டு அங்கே சுற்றிட்டு இருப்பான். வெளிநாட்டில் நம்ம இருக்கிறோன்னாலே நம்ம மேலே அவனுக்கு என்ன வந்துடுது, நீங்களும் போகும்போது சும்மா போகிறது இல்லை, இருக்கோ இல்லையோ கொஞ்சம் பந்தாவா போய் இறங்குறோமா, அவன் நினச்சிக்கிறான் அள்ளிட்டு வந்துட்டார் போல கிணத்துலேருந்து எல்லாத்தையும் ஆடி சொல்லி. பல நேரங்களில் நம்ம மேலே என்ன உருவாகுது, பொறாமை. இது எங்கே இருக்குன்னா கர்த்தர் சொன்ன தேசத்தில் தான் இருக்குது. கர்த்தர் உங்களை வச்ச இடத்துல எல்லாருமே நல்லவங்கன்னு அர்த்தம் கிடையாது. உங்களை கர்த்தர் வச்சிருக்கிற இடத்துல உங்களை சுற்றி கொஞ்சம் பொறாமைப்படுகிறவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். நீங்கள் நினைக்கிற மாதிரி அது புறஜாதியாராக மட்டும் இருக்க மாட்டான், சொந்த ஜனமாகவும் இருக்கும். அது நிறைய நேரத்தில் அப்படி நடக்கும். அது வேற வழியே இல்லை, டிஃபால்ட். எல்லாருக்கும் அப்படி உண்டு, அத்தனை பேருக்கும். ஆபிரகாமுக்கும் அப்படி இருந்துச்சு, ஈசாக்குக்கும் அப்படி இருந்துச்சு. யாக்கோபு நல்லா அவன் பாடுன்னு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான், லாபான் வீட்டில் உட்காந்துருக்கான். இவன் ஆடு நல்லா குட்டி போடுதுன்னு அவனுக்கு எவ்வளோ டென்ஷனாக வரான் பாருங்க. மேய்க்கிறவன் ஆடு தானே குட்டி போடும், இதை பார்த்தோன்னா அவனுக்கு என்ன வந்துருச்சு, டென்ஷன் ஆகுது. அவன் பசங்க வரைக்கும் டென்ஷன் ஆகுறான், அத்தனை பேருக்கும். இது யூஷுவல். தானியேல ஆண்டவர் கொஞ்சம் வெளிப்பாடுகளை கொடுத்தவொடனே, ராஜா ஆசீர்வதிச்ச உடனே அவனை சுற்றி இருக்கிறவன அவன் மேலே என்ன ஆயிட்டான், பொறாமை கொண்டு கெபியில தூக்கி போடுன்ற அளவுக்கு கொண்டாந்துட்டான் பாருங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கிற உலகம். உங்களை சுற்றி எல்லாம் நார்மலாக இருக்கும் என்று அர்த்தம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு, நான் இப்படி சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு தெரிஞ்சு உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே உன்னை சுற்றி இருக்கிற நல்லவர். அவர் கொடுத்திருக்கிற 1-2 பேர் இருப்பாங்க, ஒரு நண்பர்களோ ஒரு யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. அவர்களை தவிர நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் நிறைய பேர் இல்லை. எசேக்கியா ராஜா மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, நம்பி போய் இறங்கின உடனே பெட்டியை பிரிச்சுருவோம். ஒரு பிரதர் சொல்லுவார், வந்த உடனே பெட்டியை பிரித்தேன் பிரதர், 2 சொந்தக்காரன் பார்த்தான், அத்தனை சாக்லேட்டும் கெட்டு போச்சு. பிரிக்கிற சாக்லேட்லாம் என்னவா இருக்கு, கெட்டு போயிருக்கு அப்படின்னு.
இவர் டேட் பார்க்காம வாங்கினாரான்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு சிலர் சொல்றதை நான் என்ன செய்கிறேன், கேட்டிருக்கிறேன். என்ன சொல்றாங்க, கொஞ்சம் வன் கண்கள் பொறாமையோட பார்த்தவொடனே எல்லாமே என்னவாயிடுது. ஆமாம், ஒரு சிலர்லாம் நீங்கள் சகோதரிகளுக்கு நல்லா தெரியுமே இல்லை, நல்ல புது புடவை கட்டிட்டு வந்து யாராவது இதை எங்கே வாங்கினீங்க போது போகும்போது கிழிஞ்சிரும், காரில் ஏறும் போதே மாட்டி கிழிஞ்சிரும். அந்த சிஸ்டர் போய் சொல்லுவாங்க வீட்டில், அங்கே ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, போகும்போது ஹஸ்பண்டை சொல்லுவாங்க, அந்த சிஸ்டர் கேட்கும் போதே நான் நினச்சேன் அது பார்வையே சரியில்லை. இப்போ என்ன பிரச்சனைனா போகும்போது யாரையும் கேட்க முடியாது. இப்போ ஏன்னா கேட்ட உடனே தோணும், மெசேஜில் அவர் சொன்னாரே, அப்படித்தான் கேட்குறேன். பல நேரங்களில் நம்மளை சுற்றி பொறாமைப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். உங்களை கொஞ்சம் கீழே இறக்க பார்ப்பாங்க, உங்களை சிங்க கெபியில தூக்கி போடணும்னு நினைப்பாங்க. உங்க உயர்வு அவர்களுக்கு உறுத்தும். பாருங்க, இவனுங்களால கோலியாத்தை ஜெயிக்க முடியல, அவன் வந்து எப்படியோ ஜெயிச்சிட்டான். இவனுங்களுடைய ப்ரொசீஜர் அவனுக்கு இல்லை. சில நேரத்தில் பெரிய பெரிய ஜாம்பவனுங்களால சால்வ் பண்ண முடியாத பிரச்சனையை கர்த்தர் நம்மளை வச்சு சால்வ் பண்ணிடுவார். நம்ம கிட்ட பெரிய ஞானம் இருக்குன்னு சொல்ல முடியாது. மேல உட்கார்ந்துருக்கவன் பயங்கரமான லெஜெண்டா இருப்பான். நம்ம போய் கேஷுவலா ஒன்று சொல்லுவோம், அது கரெக்ட் ஆயிரும். அங்க இருக்கிறவருக்கு உடனே நம்மள என்ன செஞ்சிடும், பிடிச்சிரும். உடனே தூக்கி யோசேப்பை சிறைச்சாலையிலிருந்து பக்கத்தில் உட்கார வச்சுப்பாரு, நீ இங்கே இருன்னு. இதை பார்த்து அத்தனை பேருக்கு என்ன ஆகும், பொறாமை ஆகும். தாவீதை பார்த்த உடனே சவுலுக்கு என்ன வந்துருச்சு, பொறாமை. உன்னாலையும் ஜெயிக்க முடியல, அவன் தான் ஜெயிக்கிறான். ஜெயிச்சவனை கர்த்தர் உயர்த்துறாரு. உயர்த்த கூட இன்னும் இல்லை, உயர்த்தி ஒரு பாட்டு தான் பாடுறாங்க. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது. சொன்ன உடனே என்ன வந்துருச்சு பாருங்க, கொல்ற அளவுக்கு போயிட்டான். இதுதான் உலகம். தேவன் சொல்லுகிற இடத்துல இப்ப தாவீது அந்த இடத்துல கொண்டு வந்து வச்சு அப்படி பண்ணது யாரு, கர்த்தர் தான் செஞ்சார், அவர் தான் நடத்தினார். ஆனால் அவர் நடத்தின உடனே எல்லாம் சுமூகமாக இருக்கும்னு சொல்ல முடியாது. நமக்கு விரோதிகள் எழும்பத்தான் செய்வார்கள். நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஏன் இப்படி எழும்புறாங்க, ஆண்டவர் தான் என்ன கூட்டிட்டு வந்தாரு. அவர்கள் எழும்பணும், அவர்கள் எழும்பணும். அவர்கள் எழும்பத்தான் நான் சொல்லுவேன், உனக்கு விரோதிகள் எழும்ப கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை நிரூபிச்சுக்கிட்டே இருப்பாரு. கர்த்தருடைய வைராக்கியம் மாத்திரம் வேற மாதிரி, கர்த்தருடைய வைராக்கியம் வேற. ஆண்டவர் சும்மா இருக்கும் போது கூட சும்மா இருந்துருவாரு. உன்னை கீழே தள்ளணும்னு முடிவு பண்ணிட்டான், நீ தள்ளுடா பாப்போன்னு முடிவு எடுத்துருவார். நீ எப்படித்தான் தள்ளுற என் பையனை நான் பார்க்குறேன் அப்படின்னு கீழே தள்ளவே விட மாட்டார். இஸ்ரவேலை ஒழிக்கணும்னு எத்தனை தேசங்கள் முடிவு பண்ணாங்க, இன்னை வரைக்கும் இஸ்ரவேல் மேலே கை கூட வைக்க முடியல. காரணம், தேவனாகிய கர்த்தர் கூட இருக்கிறார். யோசேப்போடு கூட இருக்கிறவர், தானியேலோடு கூட இருக்கிறவர், தாவீதோடு கூட இருக்கிறவர், நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. சில நேரங்களில் அப்படிப்பட்டவர்கள் எழும்பி உங்களுக்கு விரோதமாய் பேசுவார்கள், உங்களை போட்டு கொடுப்பாங்க, உங்களை பற்றி அநியாயமாக சொல்லுவாங்க, இல்லாதவைகளை சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு அந்த நேரத்தில் ஒரே ஒரு காரியம் மாத்திரம் சொல்கிறேன், இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். ஒன்று சொல்கிறேன், தயவு செய்து அதற்கு உடனே கவுண்டருக்கு கவுண்டர் பதில் மட்டும் கொடுக்காதீங்க. நீங்கள் பேசுனீங்கன்னா கர்த்தர் பேச மாட்டார். நீங்கள் அமைதியாக இருந்தால் உங்களுக்காக கர்த்தர் வழக்காடுவார். சில நேரத்தில் தோணும், கூப்பிட்டு கேட்டாங்கன்னா பதில் சொல்லணும், அது வேற விஷயம். நீங்க அவங்கள உடனே ரிவெஞ்ச் எடுக்கணும், அவங்களுக்கு விரோதமாக செயல்படணும், அவங்கள ஒரு வழி பண்ணிடணும், அவங்கள எப்படியாவது ஒழிச்சு கட்டிடணும். எதுவும் செய்ய வேண்டாம், நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம். ஏன்னா அவன் போற ரூட்டே அந்த ரூட்ல தான் போயிட்டு இருக்கிறான். நமக்கு அவனை கீழே தள்ளல அவசியம்லாம் நமக்கு இல்லை. உங்களுக்கு விரோதமாக ஒருத்தர் எழும்பி அவதூறு சொல்லி பொய் சொல்லி இல்லாததை உங்களை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறான்னு சொன்னால் கொஞ்சம் வேகமாக போவான் அவன். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னான் உடனே நிறைய பேர் அவன் சொல்கிறத கேட்குற மாதிரி இருக்கும், எல்லாம் இருக்கும். நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த நேரத்தில் உடனடியாக அதுக்கு பதில் கொடுத்து அவர் சொல்கிறது பொய் அதெல்லாம் அவசியமே இல்லை, அவனை அப்படியே விட்டுருங்க. அவன் எங்கே போயிட்டு இருக்கிறான்னு கேட்டிங்கன்னா 300 கிலோமீட்டர் வேகத்தில் ஹைவேஸில் போயிட்டு இருக்கிறான், எங்கேயோ ஒரு இடத்துல முட்டுவான். கர்த்தர் அவனை நல்ல வேகமாக போட்டுருக்கிறாரு, நடுவில் நீங்கள் குச்சி கொடுத்து கீழே தள்ளாதீங்க அவனை, புரியுதா? அவன் போகிற வேகத்துக்கு அவனே என்ன செஞ்சிருவான், கீழே விழுந்துருவான். நம்ம ஒன்றுமே செய்வான், அமைதியாக இருந்தால் மட்டும் போதும். இவ்வளோ பெரிய மோசமான சவுல், அவங்ககிட்ட ஒரு நல்ல குணம் இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? அந்த குணம் போன பிறகுதான் அவனுக்கு வீழ்ச்சி வந்துச்சு. சவுலை கர்த்தர் ராஜாவாக மாற்றிட்டார். ராஜாவாக்கின உடனே சாமுவேல் வந்து சொல்றாரு, இவர் தான் உங்கள் ராஜா. சொன்ன உடனே ஒரு கூட்டம் சொல்லுது, இவனா நம்மை ரட்சிக்கிறவன், இவனா எங்களுக்கு ராஜா அப்படின்னு கேவலமா பேசின உடனே வசனம் தெளிவா சொல்லுது, சவுல் காது கேளாதவனை போல இருந்தான். அதை பத்தி அவன் என்ன செய்யலையா, கண்டுக்கவே இல்லையா. அவன் பாட்டுன்னு கர்த்தர் சொன்னதை செஞ்சுக்கிட்டே இருந்தான்.
எவெல்லாம் இவன் ராஜாவான்னு கேட்டானோ அவன் திருப்பி வந்து இவனையே ராஜான்னு ஏற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் செஞ்சிட்டார். நீங்க திருப்பி திருப்பி கவுண்டர் கொடுக்காதீங்க, அமைதியா மட்டும் இருங்க, உங்களுக்காக கர்த்தர் வழக்காடுவார். அதே சவுல் தான் ஜனங்க தாவீது கொண்டது 16,000 காது கேட்டுருச்சு. அப்பவும் காது கேளாதவனை போல இருந்திருந்தான்னா சவுலுக்கு இந்த பிரச்சனையே இல்லை. பல நேரங்களில் இமிடியட்டாக என்ன செய்யாதீங்க, ரியாக்ட் பண்ணாதீங்க. உடனே என்னுடைய நீதியை விளங்க பண்ணணும், என்னுடைய உண்மையை சொல்லணும். எனக்கு ஒரு மூத்த ஊழியர் சொல்லி கொடுத்தார், ஒரு 70-72 வயசு மூத்த ஊழியர் சொல்லி கொடுத்தார். உன்னை பத்தி யாராவது பேசுறாங்களா, கேவலமா கூட பேசுறாங்களா, அவங்க சொல்றதுல உண்மை இருக்குதா திருத்திக்கொள். அதுல உண்மை இருந்தா என்ன பண்ணிக்கோ, திருத்திக்கோ. ஒருவேளை அவங்க சொல்றது பொய்யா இருக்குதா, கவலையே படாத, ஜாலியா போயிடு. கர்த்தர் உன் பட்சத்திலிருந்து வழக்காடுவார். எதுக்குமே என்ன செஞ்சிடாத, திருப்பி பதில் கொடுக்கணும்னு நினைக்காத. அவன் சொல்றதுக்கு உடனே பதில், அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. ஏன்னா இவன் போனா இன்னொருத்தன் எழும்புவான், அவன் போனா இன்னொருத்தன் எழும்புவான். இந்த பொறாமைப்படுற கூட்டம் எழும்பிக்கிட்டே தான் இருக்கும். எல்லா காலகட்டத்திலையும் இருக்கும். எந்த காலகட்டத்தில் இல்லை? தாவீது கோலியாத்தை வீழ்த்தும் போதே சவுல் எழும்பினாரு. கடைசியில சீமேயி வரைக்கும் இருக்கிறாங்க. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒருத்தன் எழும்புவான். அவன் வர வர நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போறீங்கன்னு அர்த்தம். ஒவ்வொரு ஸ்டேஜிலும் இந்த மாதிரி ஆட்கள் வர 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 கர்த்தர் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்துகிறான்னு அர்த்தம். நீங்கள் மாத்திரம் பொறுமையா இருங்க. பேசணுமா பேசிட்டே போட்டோம், அமைதியா இருங்க. நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையோ, இல்லை உங்க மேல இருக்கிற அதிகாரி பார்க்குறாரோ இல்லையோ, அல்லது உங்களுடைய ஓனர் பார்க்குறாரோ இல்லையோ, கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. என் பிள்ளை அமைதியா இருக்க நீ என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிற, பேசிக்கிட்டே இருக்கிற, போதும் நிறுத்தி இறங்குவார் ஆண்டவர் கீழே. அது ஒரு நாள் வரும், அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். அல்லேலூயா. பொறாமை கொண்டு எழும்புகிற கூட்டத்துக்கு உடனடியாக என்ன செய்யாதீங்க. அதுதான் ஈசாக்குடைய ஸ்பெஷாலிட்டி. அவங்க பண்ண உடனே அடுத்து ஒன்று செஞ்சாங்க பாருங்களேன். ஆபிரகாம் வெட்டின துறவையெல்லாம் என்ன பண்ணாங்களாம், மண்ணினாலே தூர்த்து போட்டார்கள், நிரப்பி போட்டார்கள். உங்க அப்பா உங்களுக்கு கொடுத்தத அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் தூர்த்து போட்டாங்க. இன்னைக்கு கடைசி காலத்தில் கர்த்தர் சொன்ன மிக முக்கியமான மனுஷனுக்கான அடையாளத்தில் ஒன்று, சுபாவ அன்பில்லாதவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு இருக்கு. அன்பு தனிந்து போகும் அப்படின்னு இருக்கு. இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் நீங்க பாருங்க, அவர்கள் நமக்குரியதையே எடுத்துக்கிட்டு நமக்கே வழக்காடி நம்மளையே நடுத்தல நிறுத்தி நமக்கே ஒண்ணுமில்லைன்னு சொல்ற இடத்துல நிக்க வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் எங்களுக்கு ஊழியத்தில் ஃபோன் பண்ணுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, எங்க அக்கா தங்கச்சிங்க ஏமாத்தி என்னோட இதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க, எங்க அண்ணன் தம்பிங்க ஏமாத்தி எடுத்துக்கிட்டாங்க, எங்க அப்பா எங்களை வஞ்சித்து எங்களோட அடுத்த 2 பிள்ளைகளுக்கு செஞ்சுட்டு எங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்காம விட்டுட்டாரு. இது நடக்கும். பல நேரங்களில் நமக்குரியதை, தாய் தகப்பன் வழியாக வர வேண்டியதை, அது நமக்குன்னு வர்றதுக்கு ஒரு சட்டப்படி நமக்கு என்ன இருக்கு, உரிமை இருக்கு. ஆனால் வர விடாதபடிக்கு என்ன செய்வாங்க, தடுப்பாங்க, தூர்த்து போடுவாங்க, இல்லாமல் போக பண்ணுவார். பல நேரங்களில் நான் அதை யோசிச்சிருக்கிறேன். ஒரு நாள் ஆண்டவர் சொன்னாரு, இவங்க தூர்த்து போடும்போது கர்த்தர் இறங்கி தடுத்துருக்கலாமா இல்லையா, தடுக்கலாமா இல்லையா? அவர் இறங்கவே இல்லை பாருங்க, நிரப்பி போட்டுருங்கன்ட்டாரு, அமைதியா விட்டாரு. சில நேரத்தில் நீங்க கேட்குறோம்ல, ஏன் இப்படிலாம் நடக்கும்போது கர்த்தர் அமைதியா இருந்தாரு? வழக்காடி எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க, ஏன் கர்த்தர் ஒண்ணுமே கேட்கல? அவங்க அநியாயக்காரங்க, நல்லா தான் இருக்கிறாங்க. நம்ம வேற சொல்லுவோம், அவன்லாம் நல்லா இருப்பான், நல்லா தான் இருப்பான், வாங்கிட்டு போறோம் பின்ன உடனே நாசமாயிருவான், நல்லா தான் இருப்போம். இதுல நீங்க வேற விவரம் புரியாம அவனை ஆசீர்வதிப்பீங்க. நம்மால் சபிக்கிறதா நினைச்சுக்கிட்டு நீ எல்லாம் நல்லா இருப்படா, இப்ப அவன் என்ன ஆவான், அவன் ஆண்டவர்கிட்ட வேற கேட்கறது, அவன் ஏன் ஆண்டவரே இவ்வளவு செஞ்சுட்டு நல்லா இருக்கான், நீ தானே சொல்லியிருக்க, நம்ம தானே சொல்லியிருக்கோம். திட்டுறது கூட நம்ம அவ்வளவு நல்லவங்க, நம்ம இல்ல திட்டம் போது கூட ஆசீர்வாதமா திட்டுறது. உன்னெல்லாம் கர்த்தர் நல்லா வைப்பார், நீ நல்லா இரு. ஆண்டவர் அடிச்சுப்பாரு, நீ என்னதான்டா சொல்ல வர? இப்போ பல நேரத்தில் நமக்கு விரோதமா இருக்கிறவங்க அப்படி நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவாங்க நம்ம கிட்ட இருந்து. ஏன் கர்த்தர் அனுமதி கொடுக்குறாரு தெரியுமா? ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நான் என்னோட வச்சு சொல்றேன். நம்முடைய தாய் தகப்பன் கையிலிருந்து வர வேண்டியதை அவர்கள் தடுக்க முடியும், ஆனால் நம்ம தகப்பன் நமக்கு கொடுக்கறத அவர்களால் தடுக்கவே முடியாது. இந்த தகப்பன் கொடுக்கறதுக்காக தான் மற்ற எல்லாரும் கொடுக்கறதையும் அவர் தடுப்பார் சில நேரத்தில். ஏன்னா உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே உன்னோடு கூட இருந்தார் அப்படின்னு சொல்றதுக்கு கர்த்தர் அதை செய்வார். பல நேரங்களில் ஏன் பலர் வர வேண்டியது ஏன் எனக்கு வரல, கிடைக்க வேண்டியது ஏன் கிடைக்கல,
நியாயப்படி வரல, கர்த்தரே தடுத்தார். உன் தகப்பனுடைய சொத்துக்களோ தாய்கிட்ட இருந்து வர வேண்டியதோ உனக்குரிய பங்கோ வராம தடுத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கணும்னு விரும்பினார். உன்னுடைய வாழ்க்கையின் முடிவில் நீங்க சொல்வீங்க, யாருமே எனக்கு எதுவுமே கொடுக்கல, எல்லாம் என்னை நடுத்தரில் விட்டாங்க, என் கர்த்தர் மட்டும் என்னை ஆசீர்வதிச்சார், அவர் ஒருத்தர் மட்டும் என் கூட இருந்தார். இந்த சாட்சியை சொல்ல வைக்கிறதுக்கு தான் எல்லாத்தையும் தடுக்கிறார்.